உரிமம் பெற்ற நாய்களுக்கு மட்டுமே மாநகராட்சி பூங்காக்களில் அனுமதி என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் பூங்காவில் வளர்ப்பு நாய் கடித்ததில் சிறுமி படுகாயமடைந்த சம்பவத்தை அடுத்து சென்னை மாநகராட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் பாதுகாப்பை கடுமையாக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்க, விரிவா பதிவு பண்ணலாம். நிச்சயமாக நேற்று முன்தினம் அந்த நுங்கம்பாக்கம் சென்னை மாநகராட்சி பூங்கால வளர்ப்பு நாய் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுமியை கடித்து அந்த சிறுமி பலத்த படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல்ல சென்னை மாநகராட்சி பல்வேறு கட்டுப்பாடுகளை வளர்ப்பு நாய்களை சென்னை மாநகராட்சி பூங்காக்களுக்கு அழைத்தாக விதித்திருக்கிறது. ஒரு புறம் காவல்துறை விசாரணை வழக்கு என சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தின் எதிரொலியாக சென்னை மாநகராட்சி பூங்காக்களுக்கு வளர்ப்பு நாய்களை அழைத்து செல்லும் பொதுமக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளின்படி இப்போது இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காக்களின் பாதுகாப்புகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும், செல்லப்பிராணி உரிமையாளர் ஒரு பூங்காவிற்குள் ஒரு நாயை மட்டுமே அழைத்து செல்லும் அளவிற்கு கட்டுப்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும் என்றும், பூங்காவிற்கு அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு செல்லப்பிராணிகளும் கயிறுகள் மூலம் கட்டப்பட்டு அதன் வாய்ப்பகுதி மசர் எனப்படக்கூடிய பிளாஸ்டிக்கால் அல்லது மாற்று பொருளால் ஆன மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், நாய்களுக்கு தடுப்பூசி போட அறிவுறுத்தப்படும். மேலும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செல்லப்பிராணிகளுக்கு லைசன்ஸ் பெறுவதில் பெரிய பிரச்சனை இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட நாய்கள்ல 10%, அதாவது 1,200 இருந்து 1,500 நாய்களுக்கு மட்டுமே இந்த லைசன்ஸ் என்பது பெறப்பட்டிருப்பதாகவும், உடனடியாக இவை அனைத்து நாய்களுக்குமே பரப்பாடையாக இருக்கக்கூடிய அனைத்து நாய்களுக்குமே அந்த உரிமம் என்பது பெறப்பட வேண்டும் என்பது அனைத்து செல்லப்பிராணிகள் உரிமையாளர்களுக்குமான சென்னை மாநகராட்சியின் வேண்டுதலாக இருக்கிறது. அதனை நடவடிக்கையாகவும் மாநகராட்சி மேற்கொள்ள இருக்கிறது. தெரு நாய்கள் அல்லது கட்டவிழ்த்து விடப்பட்ட நாய்கள் பூங்காவிற்குள் நுழைவது தடுக்கப்படும் என்றும், பூங்காவில் விளையாடும் பகுதியில் நாய்கள் நுழைவது தடை செய்யப்படும் என்றும், இது தவிர துணை மற்றும் செல்ல நாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகள் உரிமங்கள் சரிபார்க்கப்படும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் குடிமை முகமைகள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்ட விதிகளுக்கு அப்பால் சென்று உரிமையாளர்களால் கட்டுப்படுத்தப்படாத விலங்குகளால் ஏற்படும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஃபெரோசியஸ் டாக்ஸ் என 23 வகை நாய்கள் உச்சநீதிமன்றத்தால வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்டது. அந்த தடை ஆணையின் மீதான தடை ஸ்டே ஆர்டர் பெறப்பட்டிருப்பதாலும் வெறித்தனமான நாய்களை வளர்க்கும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கால்நடை மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி உரிமையாளர்கள் நாய்களை பராமரிக்க வேண்டும் என்றும், அனைத்து செல்லப்பிராணிகளுக்கும் துணை தேவை, ஆனால் சரியான உரிமம் பெற்று அதன் பிறகு இனப்பெருக்கம் செய்து விற்பனை செய்ய வேண்டும் எனவும், பிரீடிங்கிற்கு ஒரு புதிய கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கின்றனர். விலங்குகளை வளர்ப்பவர்கள் அதற்கு தேவையான உணவு, இருப்பிடம், தண்ணீர் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்பதும் புதிய கட்டுப்பாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எப்போதுமே ஒரு பழக்கமான சூழல் அல்லது பழக்கமான நபர்களோடு இருக்கும் செல்லப்பிராணிகள் வெளியே பழக்கப்படாத இடத்துல ஒரு பொதுவெளியில புதிய மனிதர்களை சந்திக்கும் போது மாற்று அவர்களின் நடத்தை முற்றிலும் மாறுபட்டிருக்கும், வேறுபட்டிருக்கும் என்பதை அந்த பிராணியை வளர்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு விலங்குகளின் உரிமையாளர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து அந்த பொதுவெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் போது கவனத்துடன் விலங்குகளை கையாள வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த கட்டுப்பாடுகளோடு சேர்த்து சென்னை மாநகராட்சி வைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.